உதகையில் ஸ்டெர்லிங் பயோடெக் தொழிற்சாலையை மூட அரசு அனுமதி மறுத்துள்ள நிலையில் அரசு உத்தரவை ஆலை நிர்வாகம் செயல்படுத்த வேண்டும் என தொழிலாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே வள்ளுவர் நகர் பகுதியில் கடந்த 40 வருடமாக இயங்கி வந்த தனியார் ஸ்டெர்லிங் பயோடெக் தொழிற்சாலை சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதாக எழுந்த புகாரை தொடர்ந்து கடந்த 6 வருடங்களாக உற்பத்தி நிறுத்தப்பட்டது. தொழிற்சாலையை மூட அனுமதி கோரி நிர்வாகம் விண்ணப்பித்தது. இதனால் தொழிலாளர்கள் கடும் பாதிப்புக்குள்ளாகி அவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது. தொழிற்சாலையை மூட நிர்வாகம் அனுமதி கோர்ந்திருந்த நிலையில் விண்ணப்பத்தை தொழில் தகராறுகள் சட்டத்தின் கீழ் நிராகரித்த அரசு முடிவெடுத்து அரசாணை பிறப்பித்தது. இது தொழிலாளர்களின் 6 ஆண்டு கால போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றியாகும் என தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் அரசு உத்தரவை ஆலை நிர்வாகம் செயல்படுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர். இரண்டாவதாக தொழிலாளிகளுடைய தொழிற்சாலையை இயக்குவதற்கான நிர்வாகம் எந்தவித நடவடிக்கைகள் என்பது அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு. அந்த சுத்திகரிக்கப்பட்ட ஆலையை மாசு கட்டுப்பாடு செய்த அந்த இயந்திரத்தை இயக்கியிருந்தால் தொழிற்சாலைக்கு வாழ்வாதாரம், தொழிலாளர்கள் வேலை வாய்ப்பு உருவாக்கிக்க முடியும் என்பது தலைமைச் செயலகத்தினுடைய நம்முடைய அரசாங்கத்தினுடைய உத்தரவு. அதையும் இந்த நிர்வாகம் செய்யாத காரணத்தால் நாங்கள் தொழிலாளர் வேலை வாய்ப்பை பெருவாரை இழந்து இன்னைக்கு நிற்கிறோம்.